குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 2, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நேற்றோட வந்து நிறைவடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் மொத்தம் 543 மக்களவைத் தொகுதிக்கு வந்து தேர்தல் நடந்திருக்கு. அது 7 கட்டமாக நடந்திருக்குது. ஓகேங்களா, தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அந்த ரிசல்ட் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேஜுக்கு வந்து எலெக்ஷன் சம்மந்தமாகவே ஃபுல் டீட்டெயில் வரும். அதில் வந்து நம்ம டீப்பாக தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் வந்து இது 7 கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4, அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா காலம் உள்ளவரை கலைஞர் அப்படின்ற பெயரில் கருணாநிதியோடைய 100ஆண்டு நிறைவு விழா வந்து கொண்டாட இருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 3 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலைஞரோட 101வது பிறந்தநாள். அது வந்து 100ஆண்டு நிறைவு விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அடுத்தது இது தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது தான். 177 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து வழங்கியிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த படிப்பை கடந்த 2020ஆம் ஆண்டு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் மற்றும் அப்ளிகேஷன் அப்படின்ற படிப்புடைய முதலாவது பட்டமளிப்பு விழா வந்து நடந்திருக்கு. 177 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் 24, 25 நடக்க இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உலகின் உயரமான வாக்குச்சாவடி எங்கே இருக்குன்னா இந்தியாவில் உலகின் உயரமான வாக்குச்சாவடி ஹிமாச்சல பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா தாஷிகாங் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்று ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சிட்சிபாஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்காரஸ், மகளிர் பிரிவில் வந்து ஸ்வியாடெக்கு, சலபென்கா, கோகோகோவ் ஆகிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிக்கிறாங்க. 4வது சுற்றுக்கு வந்து முன்னேறிக்கிறாங்க. நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கிராண்ட்லாம் பந்தயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஹெச் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாம்பியனான ஜெர்மனியை வந்து பார்த்திங்கன்னா 3-0 அப்படின்ற கோல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வீழ்த்தியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியை வீழ்த்துற 3-0 அப்படின்ற கணக்கில் வந்து ஜெர்மனி வீழ்த்துற முதல் ஆட்டம் இதுதான். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. அனைத்து வகையான கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, சப்போஸ் தினேஷ் கார்த்திக் வந்து எந்த விளையாட்டும் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம். ஓய்வு பெறும் வீரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் செல்வாக்குமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸும் டாட்டாவும் இடம் பிடிச்சிருக்கு. சர்வதேச டைம் பத்திரிகை வெளியிட்டு 2022ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க 100 நிறுவனங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனமும் டாடா குழுமமும் வந்து பார்த்திங்கன்னா இடப்பட்டிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா உலகின் செல்வாக்குமிக்க 100 நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிவுகளாக வகைப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக வந்து இடம்பெற்றிருக்கு. 2021ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான சீரம் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ரிலையன்ஸு, டாட்டா, சீரம் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழில் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்குமிக்க நிறுவனங்கள் பட்டியல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மகேந்திரகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் செமி கிரையோஜெனிக் என்ஜின் வந்து சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ விண்வெளித்துறை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்டில் பொருத்தக்கூடிய செமி கிரையோஜெனிக் என்ஜின் வந்து சோதனை வந்து நடத்திருக்காங்க. அது வந்து வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு. இன்னையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் பூமிக்கு அழைத்து வரக்கூடிய ககன்யான் திட்டம். ஓகேங்களா, இந்த திட்டத்து பேர்லாம் கேட்டிருக்காங்க, பிசியில் பார்த்துக்கோங்க. இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக அந்த ஒர்க்கெலாம் நடந்துட்டு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விண்ணுக்கு அனுப்பி திரும்பி பூமிக்கு அழைத்து வரக்கூடிய செமி கிரையோஜெனிக் என்ஜின் அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய 3ஆம் கட்ட சோதனை வந்து பார்த்திங்கன்னா 1703 வினாடிகள் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி இதுவே போதுமானது தான். நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து தான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்ம டீப்பாக படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.